குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் குலதெய்வத்தை முதல்ல வணங்கிவிட்டு அதன் பிறகே நமது பணிகளை நாம் தொடங்குவோம். குலதெய்வம் என்பது நமது தாய் தந்தையரை போல எப்போதுமே நம்ம கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய அருட்பெரும் சக்தியாகும். ஆனால் சிலர் குலதெய்வத்தை மறந்து விடுவார்கள். சிலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களது வம்சத்தில் ஏற்பட்டுவிடும். இதன் காரணமாக நமது வாழ்க்கையில சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் தெய்வ குத்தமாக இருக்குமோ அப்படின்னு நாம வருந்துவது உண்டு. இப்படி குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள், குலதெய்வம் மறந்து போனவர்கள், குலதெய்வ வழிபாடை வம்சத்துல வரும்பொழுது அடுத்தடுத்த வம்சம் வரும்பொழுது விடுவிட்டு போனவர்கள் வழிபட வேண்டிய கோயில் ஒன்று உள்ளது. அது அகத்தியர் பூஜித்த வனதுர்க்கை கோயில் ஆகும். இது கும்பகோணத்தை அடுத்த குத்தாலத்திற்கு அருகில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கதிராமங்கலத்தில் உள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று கம்பர் இந்த ஊரை குறிப்பிடுகிறார். பெயருக்கு ஏற்றாறு போல கதிரவனின் கதிர்கள் அம்பிகையின் மீது படுவதால இந்த துர்க்கைக்கு ஆகாச துர்க்கை என்று சிறப்பு பெயரும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் இங்கு வனதுர்க்கையை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலன்களை தரும்.